ஹலோ நண்பா, வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம மேக்ரோஸ் ஆஸ் டிஃபைன் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணால் ஆஸ் இஃப் ஆஸ் எல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரா இல்லை பாசிட்டிவ் நம்பராக கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஆஸ் டிஃபைன் நம்பர் வந்து ஓகே, நான் அந்த இடம் 12 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பராக கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் மேக்ரோஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஆஸ் இஃப் நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஓகே நம்பர். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ புட்ஸ் பாசிட்டிவ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், செமிகோலன். அப்படி இல்லைன்னா புட்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஓகே, நெகட்டிவ்னு வச்சுக்கலாம், செமிகோலன். இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, என்ன டவுட்டு? ஸோ ஓகே, சாரி, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை என் பண்ணோன்னா கடைசி ஆஸ் எண்ட் இஃப் கொடுக்கணும். எண்ட் இஃப் ஓகே, அப்போ தான் கம்பேர் தெரியும். ஸோ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். இப்போ இதே ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான் பண்ணி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஆஸ் இஃப் ஆஸ் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.